சார் குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. பையன் எம்எஸ்சி முடிச்சுட்டு சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் சார். சரிங்க. நெட் எக்ஸாம். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணாதுன்னா அந்த அளவுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ என்ன சார் பண்றது? இல்ல என்ன ஏரியா முடிச்சிருக்காங்க சிஎஸ்ஐஆர்? எதுல? சிஎஸ்ஐஆர் நெட் சார் கிளியர் பண்ணிட்டேன். மைக்ரோபயாலஜி சார். மைக்ரோபயாலஜி பிஹெச்டி இஸ் வெரி எக்ஸல். யார் சொன்னது உங்களுக்கு? அது வந்து தப்பா சொல்றாங்கம்மா. மைக்ரோபயாலஜியில் நீங்க பிஹெச்டி பண்ணுங்கம்மா. நீங்க ஈவன் நீங்கள் அந்த பிஹெச்டி பண்ணுறது எங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் நீங்கள் பண்ணுறீங்க, அதுமாரி பண்ணலாம். நீங்கள் இதை வந்து நிறைய வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் போங்க. நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், நம்ம ஊரில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸாக இருக்கிறாங்க, இல்லை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ரிசர்ச் ஸ்காலர் நீங்கள் பண்ணிங்கன்னா மைக்ரோபயாலஜி பிஹெச்டிக்கு வெரி எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் செக்டர் இருக்கலாம், பயோடெக்னாலஜியாக இருக்கலாம். ரிசர்ச் எப்போதுமே யூஸ் ஆகும் மேடம். நீங்கள் வந்து இங்கேன்னு இல்லை, நீங்கள் அவர் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃபாரின் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தாராளமாக அவரை படிக்க வைங்க. சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணியிருக்காருன்னா ஃபுல் டைம் வந்து நீங்கள் வந்து அவரை ஸ்காலர் நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள், நல்லா கிடைக்கும். முதல்ல சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் பாருங்கள், அதுக்கடுத்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஈவன் நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்தமாரி ஃபுல் டைம் ஸ்காலருக்கு மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஈவன் மற்ற இதுக்கு எல்லாமே ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஸ்டைஃபண்ட் 25,000 கொடுக்குறாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இங்கே சென்னையிலேயே ஒரு சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், எக்ஸலண்ட்டான யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய ரிசர்ச் கொடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் போகலாம். ஏன்னா நீங்கள்லாம் ரிசர்ச் முடிச்சா ஜெர்மன்லாம் போனால், ஃப்ரான்ஸ் போனால் எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் பிஹெச்டி. நிச்சயமாக. ஏன்னா யாரோ ஒரு தவறான ஒரு வழிகாட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சரியான ஒரு வழிகாட்டில் கொடுத்துருக்கீங்க. அடுத்ததாக திருச்சியிலிருந்து திருமால் காத்திருக்கிறார். வணக்கம் திருமால். வணக்கம் சார். வணக்கம். அடுத்த எனக்கு சொல்லுங்கள், உங்கள் கேள்வி என்ன? பொண்ணு வந்து இது +2ல வந்து 432 மார்க் எடுத்திருக்காங்க. சரிங்க. அவங்க வந்து நர்சிங் படிக்கணும், இந்த ரத்த பரிசோதனைக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு இங்க திருச்சியில இது இருக்குங்களா? நர்சிங் இருக்கு சார். திருச்சியில் வந்து உங்களுக்கு நிறைய கல்லூரிகள் இருக்குது. திருச்சி என்னண்டா ரோட்டில் வந்து நிறைய கல்லூரிகள் இருக்குது, நர்சிங் கல்லூரிகள் இருக்குது. அங்கேயே திருச்சி பக்கத்துலேயே 2-3 யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு. அங்கேயும் வந்து நர்சிங் நிறைய கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தவரை வந்து நர்சிங் கல்லூரி நீங்கள் போகிறத விட பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு இடத்துல வந்து கல்லூரி நர்சிங் படிக்க வைங்க. அதேமாரி வந்து ஒரு மெடிக்கல் காலேஜஸ் இருக்கும், அவங்க வந்து நர்சிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க. அந்தமாரி இடத்துல நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இருக்காங்க, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கிறதால தான். நீங்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் போகலாம். அதனால் நீங்கள் வந்து நர்சிங் படிக்க வைங்க, நல்ல சான்ஸ் இருக்கும். நான் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணலாம், அதுலேயும் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். ஸ்கோப் நிறையா இருக்குது, படிக்க வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக. ஏற்கனவே நான் மற்றொரு நேருக்கு சொன்னது தான் மீண்டும் சொல்கிறோம். அது அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியா என்பதை மட்டும் பார்த்து சேர்த்து விடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக கடலூரிலிருந்து உமா தேவி. வணக்கம் உமா தேவி, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் என்னோட பையன் வந்து விமல்ங்க சார். +2ல நான் 568 மார்க்குங்க சார். பயோமேக்ஸ் எடுத்திருக்காருங்க. கட் ஆஃப் வந்துட்டு இன்ஜினியரிங்காக 190 வந்திருக்குங்க சார். என்ன சார் படிக்கலாம்? இது வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப்மா 190? ஆமாம் சார், இன்ஜினியரிங் கட் ஆஃப் சார் 190 வந்திருக்கு. 190 இன்ஜினியரிங் கட் ஆஃப். ஆமாங்க சார். அப்போ நீங்கள் வந்து எனக்கு பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன், நல்ல கட் ஆஃப் மார்க்கு. உங்கள் கம்யூனிட்டி கோட்டா எனக்கு என்னன்னு தெரியல. ஓகேங்களா? நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு அதிக டிமாண்ட் வரும். அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் டிமாண்ட் வரும். அதுக்கடுத்து ஏஐடிஸ்லாம் போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்துங்க. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கிற மாதிரி இருக்குதோ, இல்லை எம்ஐடியில் கிடைக்கிற மாதிரி இருக்கோ, அதில் இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஈவன் சென்னையில் நல்ல ப்ரைவேட் காலேஜஸ் நல்ல கல்லூரி இருக்கும். இப்போ வந்து டாப் 10 காலேஜஸ் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து சேலம் இருக்கலாம், இல்லை திருநெல்வேலியாக இருக்கலாம், இல்லை தியாகராஜாவாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து ஏசி டெக்காக இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கல்லூரிகளை நீங்கள் படிக்கும்பொழுது நல்ல எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக கிடைக்கும். இல்லை நான் சென்னையிலேயே வந்து நல்ல ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் நல்ல ஒரு டாப் 10 காலேஜஸ் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிக்க வைங்க. அவர் கேட் நல்லா பண்ண சொல்லுங்கள். அதாவது ஜென்ரல் ஆப்டிடியூட் ஆஃப் டெஸ்டிங், இன்ஜினியரிங் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது. அதெல்லாம் பண்ணாருன்னா நிறைய வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் உள்ளே போகலாம். நீங்கள் இல்லை இஸ்ரோவில் கூட நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாரும் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போவாங்க, எல்லாரும் சாஃப்ட்வேர் கம்பெனி போவாங்க. பட் நீங்கள் அதை வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்துட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி போகணுன்னா அந்த பையன் 4th இயரில் டிசைட் பண்ணி போகட்டும். இல்லை அவன் 3rd இயரில் டிசைட் பண்ணி கேட் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், கேட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், ஹையர் ஸ்டடீஸ் நான் போகிறேன், ரோபாட்டிக்ஸ் நான் போகிறேன், விஎல்ஐசி போகிறேன், எம்பெடட்
போகிறான், டெலிகாம் போகிறோன்னா அப்படி போகலாம். அதனால் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. அந்த ப்ரோக்ராம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நல்ல கல்லூரியாக தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக வந்து வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உமாதேவி, நிச்சயம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வழிகாட்டுங்க. பேராசிரியர் மாறன் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக திருச்சியிலிருந்து வளர்மதி. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். பையன் 12th 529 மார்க் வாங்கியிருக்காங்க. சரிங்க. கட் ஆஃப் 167. டிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குங்களா? என்ன ரிசர்வேஷன் கோட்டால வருதுமா? என்ன சார்? பிசியா, எம்பிசியா, எஃப்சியா எதுல வருது? டிசி சார். டிசி. இல்லை கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும், கிடைக்காமலாம் கிடைக்காது. என்னன்னா உங்களுக்கு டயர் 3 காலேஜ், டயர் 2 ஆர் டயர் 2 கூட கிடைக்க கொஞ்சம் கஷ்டம். டயர் 3 காலேஜஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா? உங்கள் பையன் அதில் தான் பேக்ஷேட்டாக இருக்கிறாரு அப்படின்னா 167 நல்ல கட் ஆஃப் மார்க் தான். அதை வந்து ஒரி பண்ணவே வேணாம். நல்லா படிக்க சொல்லுங்கள். கிடைக்கிற கல்லூரியில் வாங்கிக்கிட்டு படிக்க சொல்லுங்கள். படிக்கிற இடத்துல நல்லா படிக்க சொல்லுங்கள். நல்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில் வரணும். கோடிங் ஸ்கில்லு, ப்ரோக்ராமிங் ஸ்கில்லு, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட இன்டர்ன்ஷிப்பு, இதெல்லாம் எசென்ஷியல் அவங்களுடைய. அதுக்கடுத்து வேல்யூ ஆடட் ஸ்கில்ஸு. எனக்கு உங்களுக்கு வந்து இன்னும் 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் வந்து எல்லாமே வந்து டொமைன் ஓரியன்டு, இந்த ஏஐ பேஸ்டு, மெஷின் லேர்னிங் பேஸ்டு வரும்போது நம்ம டொமைன் பேஸ்டு ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம எந்த துறைக்கு ஆர்வமோ இருக்கோ செகண்டரியிலேருந்து அதை ஸ்பெஷலைஸ் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நிச்சயமாக வளர்மதிக்கு புரிஞ்சிருக்கும் சார்.